997. ஸோ இப்போ என்னன்னா என்னோட மாஸ்டர் சர்வருக்கு என்னோட ஃபார்வர்டர் கிட்ட என்னோட மாஸ்டர் சர்வர் அட்ரஸும் கொடுத்துட்டேன், அது எந்த டோர் வழியா போகணுன்றது நான் ஸ்பெசிஃபைடாக சொல்லிட்டேன். ஸோ தட் அந்த வழியா எல்லாரும் இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணிக்கலாம், அந்த வழியா எல்லாருமே நம்ம லஞ்சுக்கு போயிடலாம். ஸோ இதுக்கு நான் என்டர் பண்ணாலும் எனக்கு இதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீ யார் எனக்கு இந்த கமெண்ட் சொல்ல அப்படின்னா நம்ம ஃபார்வர்டருக்கு கொடுத்துருக்க பாஸ்வேர்டை கொடுத்துக்கணும். ஸோ அதனால தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்வர்டர் ஒரே பாஸ்வேர்டை கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துக்கோங்கன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்வர்டிங்கை ஆட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஆடட் ஃபார்வர்டிங் டூ. ஸோ இந்த ஃபார்வர்டிங்கு நான் ஆட் பண்ணிட்டேன்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூணாவது கமெண்ட். ஸோ நம்ம இப்போ பாத் ரெண்டுமே எனேபிள் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த வழியாக போகணும்னு சொல்லிட்டோம், இதுதான் அந்த கொடுத்துருக்க பாத். ஓகே, ஸோ நம்ம மாஸ்டரோட ஐபி அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டோம், நம்மளோட போர்ட் நம்பரை இந்த இதில் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம லாக் மானிட்டர் பண்ணணும். ஸோ நம்ம கிட்ட அப்ளிகேஷனே இல்லை. ஓகே, ஸோ அப்ளிகேஷனே இல்லை, ஆனால் எப்படி லாக் மானிட்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட தேர்ட் ஸ்டெப். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போர்ட் நம்பர் எனேபிள் பண்ணிட்டோம், செகண்ட் ஸ்டெப் டெஸ்டினேஷன் கொடுத்துட்டோம், தேர்ட் ஸ்டெப் அப்படின்னா லாக் டு பி மானிட்டர். ஓகே, ஸோ என்ன லாக் மானிட்டர் பண்ணணும்னா ரியல் டைம் சினாரியோன்னு ஒன்று இருக்குல்ல, ரியல் டைமில் அப்ளிகேஷன் ஓடுறதுனால அப்ளிகேஷனே எல்லா லாக்ஸுமே ஜென்ரேட் பண்ணிடும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன்ல எல்லா லாக்ஸுமே நம்மளுக்கு கிளியர் கட்டாக வந்துடும். ஸோ அதனால நம்ம எந்த விதமான ஆக்டிவிட்டிஸுமே பண்ண வேண்டாம். பட் ஆனால் இந்த ரியல் டைம் இப்போ நம்ம டெமோக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டெமோக்காக வி கோனா ஸ்டார்ட் வித் ஒரு டெமோ லாகை பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டெமோ லாகை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு சர்டன் பாத்தில் பிளேஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பாத் இருக்கு, இது சிஸ்டம் ஜென்ரேட்டடுக்காக ஒரு பாத் இருக்கிறது தான் இந்த வார் லாக். ஓகே, ஸோ வார் லாக்ன்றது சிஸ்டம்க்கு ஆல்ரெடி இருக்கிறது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாக்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர். ஸோ நம்ம கிட்ட அப்ளிகேஷன் லாக்ஸ் தான் இல்லை, அப்ளிகேஷனே இல்லை. ஸோ அதனால நம்ம வார் லாக்ன்றதை நம்மளோட டெமோ பர்பஸ்க்காக நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ரியல் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக்ஸ் வரும். ஸோ நம்ம இந்த தேர்ட் ஸ்டெப் டெமோக்காக லாக் மட்டும் நான் பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ரியல் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் லாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நான் எந்த பாத்திரம் வேணாலும் ஜென்ரேட் ஆகலாம், இதில் எந்த பாத்திரம் வேணாலும் இருக்கலாம். இல்லை நீங்களே ஒரு பாத் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா கூட ஏபிசி ஒரு பாத் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா சும்மா ரேண்டமாக ஒரு பாத் கொடுத்துட்டு இங்கே கூட போய் நீங்கள் லாக்ஸ்ன்றதை வச்சுக்கலாம். ஸோ நோ டிஃபால்ட் பாத் ஃபார் லாக்ஸ், எந்த பாத்திரம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ இந்த பாத் கொடுத்தோம்னா இந்த லாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மானிட்டர் ஆகிடும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எங்கிட்ட இருக்க சாம்பிள் லாகை வின்னர்சிபியோடியா நான் இப்போ உள்ள பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் எங்கே பிளேஸ் பண்ணணும், இந்த வின்னர்சிபியோட நான் லாக்ஸ் எதில் பிளேஸ் பண்ணணும்? ஸ்லேவ் மிஷின்ல. பிகாஸ் நம்மளோட ஸ்லேவ் மிஷினில் தான் நம்ம லாக் மானிட்டரிங் போடுறோம். அண்ட் அனதர் பாயிண்ட் என்னன்னா அங்கே தான் நம்ம ஃபார்வர்டரையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஸ்லேவ் மிஷினோட ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு வரேன். ஸ்லேவ் மிஷினோட ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணிட்டு யூசர் நேம் வந்து EC2 யூசர். ஓகே, ஆத்தென்டிகேஷன் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பிபிகே ஃபைலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆத்தென்டிகேஷன் கொடுத்துட்டு ப்ரைவேட் கீ ஃபைல் அப்படின்றதுல என்னோட ஆல்ரெடி இந்த சர்வருக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்க கீ ஃபைலை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ லாகின் ஆகிடும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாக் என்னன்னு காட்டினேன். ஸோ லாக்னு பார்த்தீங்கன்னா சிஸ் லாக் அப்படின்றது நம்மளோட லாக்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இந்த சிஸ் லாக் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியதுன்னா இங்கே நம்ம கிட்ட ஒரு லைன் ஒன்று இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை இருக்கு இங்கே கீழே லைன்ஸ்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, எத்தனை பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுது? லைன்ஸ் 10,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம லாக் ஸ்ப்ளங்க் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒன் ஈவெண்ட்ன்ற கணக்கு வந்து will be considered as one line of log. ஓகே, ஸோ இப்போ நான் ஒன் லைன் ஆஃப் லாக் அப்படின்னா எனக்கு வந்து ஒன் ஈவெண்ட்ன்றத கணக்கு எடுக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லாக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மாஸ்டர் சர்வரை போய் பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம எந்த லாக்ஸுமே மேப் பண்ணலை ஒன்றும். ஓகே, ஸோ மேப் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ச் அண்ட் ரிப்போர்ட்டிங்கில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆல் டைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வைங்க. ஆல் டைம்னா இது வரைக்கும் ஸ்ப்ளங்க் மிஷின் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஸோ ஈவென்ட் சாம்பிளிங் அப்படின்றது. ஓகே, ஸோ சர்ச் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஏன்னா எந்த கமெண்ட்டுமே நம்ம ரன் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சர்வரை மேப் பண்ண போகிறோம் இந்த லாகை. ஸோ நம்மளுக்கு 10,000 லைன்ஸ் அப்படின்னா இங்கே எவ்வளோ ஈவெண்ட் எனக்கு வரணும்? 10,000. ஸோ 10,000 ஈவெண்ட்ஸ் எனக்கு வரணும். ஸோ நான் வந்து என்கிட்ட இருக்க லாகை
syslog தூக்கி நான் பிளேஸ் பண்ணலாம் இந்த சர்வர்ல. ஸோ ஹோம் EC2 ல நான் வச்சிருக்கேன், என்னோட syslogன்றதை நான் வச்சிருக்கேன் இப்போ. ஓகே, ஸோ ஹோம் போயிட்டு EC2ல பார்த்தீங்கன்னா எனக்கு syslogன்ற ஒரு பாத் இருக்கு. ஓகே, ஸோ chmod 777 எதுக்கும் கொடுத்துக்கோங்க. பை டிஃபால்ட் தேவைப்படாது, ஏன்னா ரூட் யூஸராக தான் இருக்கும். பை சான்ஸ் எதுக்கும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை காப்பி பண்ணி எங்கே நான் சொன்னேன் வார்லாகில் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ வார்லாகில் ப்ளேஸ் பண்ணுறேன், ஏன்னா அங்கே தான் ஒரு டிஃபால்ட் பார்த்துருக்கிறதுக்காக. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஹோம் EC2 யூசர்லேயே நீங்கள் லாகின் கொடுத்தாலும் நம்மளால் லாக் மானிட்டர் பண்ண முடியும். பட் சிஸ்டம் ஜென்ரேட்டட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால வார்லாக்ன்ற பிளேஸில் நான் வைக்கிறேன். இப்போ நான் வார்லாக் அப்படின்னு போய் பார்த்தேன் அப்படின்னா என்னோட லாக் அங்கே ஜென்ரேட் ஆகி இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா syslogன்றது இங்கே டிஃபால்ட்டாக இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து syslogன்ற பார்த்தா கொடுத்துட்டேன். இப்போ தான் நம்ம 3வது ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ 3வது ஸ்டெப் என்ன சொன்னேன், லாக் டு பி மானிட்டர். எந்த லாக் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா, நேராக வாங்க, நான் உங்களுக்கு கொடுக்குற கமெண்ட்ல இந்த கமெண்டை நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட் கமெண்ட் இதுதான். ஸோ என்னோட சர்வ் போயிட்டு நான் இந்த இடத்துல இருந்து கமெண்ட் ரன் பண்ணால் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா முடியாதான்? நான் ஸ்லேவ் மிஷின்ல பண்ணணும் கரெக்டாக. நான் இந்த இடத்துல இருந்து பண்ணா என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, கமெண்ட் ரன் ஆகுமா? பிகாஸ் அது வந்து லாக் டைரக்டரியில நான் இருக்கேன். ஓகே, ஸோ பின் டைரக்டரிக்கு நான் போகணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா OPT ஸ்ப்ளங்க் ஃபார்வர்டர் பின் எப்பவுமே ஒரு வாட்டி 1க்கு 2 வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க கமெண்ட் லைன் பொறுத்த வரைக்கும். இது ஸ்ப்ளங்க்னு இல்லை, எப்போ ரியல் டைம் போனாலுமே கமெண்ட்ஸ் யூஸ் பண்றப்போ 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்ப்ளங்க் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கிறத பிளேஸ் பண்றேன். ஸோ அகைன் கமெண்டை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. .splunk நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டான ஸ்கிரிப்ட். ஸோ என்ன சொல்றோம் அப்படின்னா ஆட் மானிட்டர். ஸோ இதை மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸோ ஆட் மானிட்டர் அப்படின்னு சொன்னோடனே நெக்ஸ்ட் என்ன சொல்றோம், நம்ம இதை மானிட்டர் பண்ணுங்க. எதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த பாத்தை மானிட்டர் பண்ணுங்க அப்படின்றோம். ஸோ வார்லாக் என்னோட syslog தான் நான் மானிட்டர் பண்றேன், அதோட ஃபுல் பாத் எப்பவுமே நம்ம கொடுத்துடணும். ஸோ ஃபைல் எங்க இருக்கு வார்லாக்ன்றது, அதனால ஃபுல் பாத்தும் கொடுத்துட்டு அதை நான் எதுக்கு மேப் பண்றேன் அப்படின்னா இண்டெக்ஸ் மெயின். ஸோ இந்த இடத்துல தான் நான் மேப்பிங்னு நான் சொன்னேன். இப்போ நீங்க ஆல்ரெடி புதுசா ஒரு இண்டெக்ஸ்ல நீங்க ஏதோ கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த நேம் இங்க கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளங்கோட யூசர் இன்டர்ஃபேஸ்ல கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த கமாண்ட் லைனை யூஸ் பண்ணணும். ஸோ அப்போதான் இது மேப் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் மெயின்ன்றது ஆல்ரெடி கிரியேட் ஆனதுனால நான் அதை யூஸ் பண்றேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இது மானிட்டர் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. ஆனா இந்த வாட்டி எனக்கு பாஸ்வேர்டே கேட்கல. ஏன் கேட்கல? ரூட் யூஸரா போறேன். ஆல்ரெடி நான் ஸ்ப்ளங்க்கு இது வந்து ஒரு இந்த கமாண்ட் வந்து ஜஸ்ட் மானிட்டர் பண்றதுக்காக ஆட் பண்றேன். இது அட்மின் லெவல் ஆஃப் ஒர்க் கிடையவே கிடையாது. ஏன்னா யார் வேணாலும் லாக் மானிட்டர் பண்ணலாம். ஸோ எந்த லாக் வேணும் அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்றதுக்காக கொடுக்க வேண்டிய கமாண்ட்னால இதுக்கு ரொம்ப பெரிய செக்யூர்னஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா லாக் மானிட்டரிங் எனேபிள் பண்றதுனால பெரிய யூஸ் எதுவுமே கிடையாதுன்றதுனால. இப்போ என்ன லாக் வேணாலும் இது அப்ளிகேஷன் ஆக்சஸ் இருக்கிறதுனால யூசர் கிரெடென்ஷியல்ஸ் தேவைப்படலாம். பட் ரியல் டைம்ல கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். பட் டிஃபால்ட் இருக்கவும் இருக்காது. ஸோ இங்க ஒரு சினாரியோ கொஸ்டின் நான் கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு வேற எதனா லாக் பாத் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த லாக் பாத் வேணும் அப்படின்னா நீங்க இந்த லாக் பாத் போய் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல மட்டும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா வேற லாக் உங்களுக்கு மானிட்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த டிஃபால்ட் பாத்துன்னு இல்லை, எந்த டிஃபால்ட் பாத்துனாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் அப்படின்னா இது ஒன் டைம் இன்ஸ்டலேஷன் ஒன் டைம் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான். நீங்க கேட்கலாம் ஒவ்வொரு வாட்டி எனக்கு லாக் ஜென்ரேட் ஆகிறப்போ நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு இல்லை. இப்போ நீங்க வார் லாக் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த வார் லாக் கீழே எத்தனை லாக் இருந்தாலும் அது எல்லாமே மானிட்டர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஸ்பெசிஃபைடா கொடுத்ததுனால syslog இல்லை அப்படின்னா நீங்க வைல்ட் கார்டு என்ட்ரி மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னா என்னன்னா, இப்போ எனக்கு இந்த லாக்ஸ் ஃபுல்லா மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா நான் இதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு இந்த லாக் ஃபோல்டர்ல இருக்க எல்லாத்தையுமே அது மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன் டைம் இன்ஸ்டலேஷன் தான் எப்பவுமே ஸ்ப்ளங்க் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் உங்களோட லாக் பாத் வேற இருந்தா அப்போதான் நீங்க மேனுவலா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு பாத் வச்சிருக்கேன், இன்னொரு லாகுக்கு இன்னொரு இடத்துல ஒரு பாத் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாமே ஒன் டைம் கான்ஃபிகரேஷனா ஒரே ஒரு வாட்டி கொடுத்துக்கலாம். அண்ட் அனதர் பாயிண்ட் டு ரிமெம்பர் ஹியர் இஸ் தட் இப்போ நம்ம ஒரு சர்வருக்காக நம்ம ஈஸியா 3 ஸ்டெப் பண்ணிட்டோம். நீங்க ரியல் டைம்ல போறீங்க 100 சர்வர் இருக்கு அப்படின்னா எப்படி மானிட்டர் பண்ணுவீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி போட்டுருவாங்க. இப்போ கமாண்ட் லைன்ல எல்லாமே ஸ்கிரிப்டிங் போட்டு
அது ஒவ்வொரு கமாண்ட் சர்வராக ஃபர்ஸ்ட் அந்த கமாண்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடும். அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்டிங் போடுறோம். எல்லாம் கமாண்ட் லைன் தானே. ஸோ எல்லாமே ஒரு ப்ராசஸில் இன்டர்லிங்க் பண்ணி இஃப் அண்ட் வைல் கண்டிஷன்ஸ் வச்சு எல்லாமே லூப் பண்ணிடுவாங்க. ஸோ ரியல் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 1 or 2 சர்வர்ஸ் வரப்போ மட்டும்தான் அது மேனுவலாக பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அது எப்படி பண்ணுறாங்கன்றது கிளியராக தெரியணும். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதையும் லாக் பண்ணிட்டோம். இப்போ என்னோட கமாண்ட் லைன்ல பார்த்தா எனக்கு எவ்வளோ டேட்டாஸ் வரணும், இங்கே எவ்வளோ ஈவெண்ட் வரணும்? 10,000. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு மெயின்னு நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம மெயின் கீழே தான் மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு மெயின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆல் டைமில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 10,000 ஈவெண்ட்ஸ் அங்கே காட்டணும். ஸோ நம்ம பண்ணியிருக்க கான்ஃபிகரேஷன் அண்ட் இன்ஸ்டலேஷன் எல்லாம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரணும். ஸோ இது 10,000ன்றது என்னோட லாக் சாம்பிள். நீங்கள் எவ்வளோ லாக் சாம்பிள் கொடுக்குறீங்களோ அந்த லாக் சாம்பிள்ஸில் உங்களுக்கு அங்கே வரணும். ஸோ இதுதான் ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்பே. ஸோ இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகரேஷன் இதுதான், இவ்வளோ தான் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? கொஞ்சம் ஒரு 2-3 கொஸ்டின் இருக்கு. நம்ம ஸ்ப்ளங்க் சர்வீஸ் வந்து ஆல்ரெடி இப்போ மாஸ்டர்ல வந்து ஸ்ப்ளங்க் சர்வீஸ் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. பட் அங்கே வந்து நம்ம வந்து அந்த போர்ட்டல் லிசன் பண்றதுக்காக ஒரு கமாண்ட் கொடுத்தோம் இல்லைங்களா? லிசன் அது நெசசரி. ஆல்ரெடி சர்வீஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அந்த சர்வீஸ் ரன் ஆயிட்டு தானே இருக்கும். நம்ம அந்த போர்ட் நம்பரோட லிசன் கொடுக்கணுமா? நம்ம சர்வீஸ் ரன் ஆயிட்டு தான் இருக்கும். ஓகே. ஸோ சர்வீஸ் ரன் ஆகிறப்போ இப்போ நீங்க இந்த இடத்துல கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான். இப்போ இதுல சர்வீஸ் ரன் ஆகுது, இதுலயே எனேபிள் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல இருக்க லாகுக்கு n நம்பர் ஆஃப் போர்ட் நம்பர்ஸ் இருக்கும்ல. இப்போ இந்த ஸ்லேவ் மிஷின்ல ஸ்ப்ளங்க்கு மட்டும் தான் நம்ம ஒரு போர்ட் நம்பர் எனேபிள் பண்றோம். ஆனா இப்போ ஆப் டைனமிக்ஸ் இருக்கு, இல்லைன்னா சோலார் வின்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் டெடிகேட்டடா வேற போர்ட் நம்பர் இருக்கும். அது ஸ்லேவ்ல கொடுத்தா போதும் இல்லையா? ஸ்லேவ்ல வந்து நம்ம அந்த ஃபார்வர்டர் கொடுக்குறப்ப அதுல வந்து மாஸ்டர் ஐபி அண்ட் போர்ட் நம்பர் கொடுத்தா பை டிஃபால்ட்டா அங்க இருந்து இங்க கனெக்ட் ஆகும்ல. கரெக்ட் தான். இப்போ நம்ம ஒரு ரூம்ல ஃபேன் போட்டுட்டோம், அது சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஆனா சுவிட்ச் ஆன் பண்ணணும்ல. சேம் வைஸ் நம்ம மாஸ்டர் சர்வர்ல ஃபர்ஸ்ட் போர்ட் நம்பர் ஓபன் பண்ணணும். போர்ட் நம்பர் இருக்கு கரெக்டா, ஓகே. அதை ஓபன் பண்ணா மட்டும்தான் அதோட இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகும். எனேபிள் பண்ணனும்னு சொல்றீங்க. புரியல? எனேபிள் பண்ணனும்னு சொல்றீங்க இந்த போர்ட்? ஆமா, அது எனேபிள் பண்ணனும், ஆக்டிவேட் பண்ணனும்ன்றா. இருக்கு எல்லாமே, எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. we going to just activate it. ஒரு ட்ரிகரிங் ஆப்ஷனா வச்சிருக்கோம். சோ அதை ட்ரிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதன் வழி இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். இப்போ இது ரியல் டைம்ல வரப்ப நம்ம இங்க ட்ரையலுக்கு பண்றதுனால இது வந்து ஸ்டாட்டிக் ஐபி கொடுக்க முடியாது. ரியல் டைம்ல பண்றப்ப எல்லாமே ஸ்டாட்டிக் ஐபியா தான் இருக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா சர்வர் எதுவும் ரீஸ்டார்ட் ஆச்சுன்னா திரும்ப அந்த கான்ஃபிகரேஷன் திரும்ப ரீசெட் பண்ற மாதிரி ஆயிடும். ஆமா, எப்பவுமே ஸ்டாட்டிக் ஐபிஸ் மாஸ்டருக்கு எப்பவுமே ஒரே ஒரு ஐபி மட்டும் தான் இது பண்ணுவாங்க. சோ எப்பவுமே எல்லா கான்ஃபிகரேஷனுமே ஸ்டாட்டிக்ல தான் பண்ணணும். சோ டைனமிக் மோஸ்ட் ப்ராமினன்ட்லி யூஸ் பண்ணவே மாட்டாங்க அதுல. ஓகே. இப்போ ரியல் டைம்ல வந்துட்டு how many slaves நம்ம வந்து இது மாஸ்டர்ல ஆட் பண்ணிக்கலாம்? அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ் இருக்கா? It depends upon the master. நம்ம என்ன வாங்குறோமோ. இப்போ ஒரு கெபாசிட்டி ஆஃப் தியேட்டர் மாதிரி தான். ஒரு கெபாசிட்டில ஒரு 100 சீட்ஸ் இருக்கலாம், இன்னொரு தியேட்டருக்கு ஒரு 500 சீட்ஸ் இருக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம என்ன மாதிரி மாஸ்டர் வாங்குறோம் அப்படின்றது. நம்ம பர்ச்சேஸ் பண்றத பொறுத்து. நம்ம பர்ச்சேஸ் பண்றப்போ ஆப்ஷன்ஸ் தருவாங்க. உங்களுக்கு எத்தனை அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றீங்க, எத்தனை சர்வர்ஸ் மினிமம் கனெக்ட் பண்ணுவீங்கன்றத ஸ்ப்ளங்க் வெண்டார் நம்ம கிட்ட பேசுவாங்க. ஸோ நம்ம ரியல் டைம் போறப்போ ஸ்ப்ளங்க் கான்டாக்ட் பர்சன் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கூட பேசி தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி வாங்குவோம். இப்போ நம்ம மாஸ்டர்ல போயிட்டு எப்படி எவ்வளோ ஸ்லேவ்ஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு எதுவும் கமாண்ட்ஸ் எதுவும் அந்த மாதிரி இருக்கா, மானிட்டரிங் மாதிரி? மாஸ்டர் சர்வர்ல நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த கன்சோல்லே பண்ணலாமே. ஸோ இப்போ நீங்க எத்தனை சர்வர் கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்கன்றத போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கிளியரா தெரிஞ்சிடும். இது எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கா அப்படி இன்கேஸ் நமக்கு எதுவும் மானிட்டர் ஆகல அப்படிங்கறத வந்து நம்ம சர்வர்ல போய் பார்க்கலாம் நீங்க. ஓகே ஓகே. சர்வர்ல போய் நீங்க அது கான்ஃபிகரேஷன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் கான்ஃபிகரேஷன், அவுட்புட் கான்ஃபிகரேஷன்ல எல்லாமே கிளியரா இருக்கும். ஆனா அது இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கணும். அது நீங்க வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஏன்னா அது கொஞ்சம் இப்ப சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே. ஸோ இங்க நீங்க மாஸ்டரோட நம்ம என்ன சர்வர் ஸ்லேவ் மிஷின்ல என்ன கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்றது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கா பிரைவேட் டிஎன்எஸ். ஸோ பிரைவேட் நேம் தானே, அது பிரைவேட் ஐபி அட்ரஸ் தான் அந்த கான்ஃபிகர் எடுத்துக்கும். ஓகே. டொமைன் நேமிங் சர்வீஸ்ல அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ப்ளங்கோட இதுல நீங்க பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் ஹோஸ்ட். இப்போ நம்ம கிட்ட ஒரு 4 ஹோஸ்ட் நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா ஹோஸ்ட் ஈக்குவல் டு 5ன்றதை காட்டும். ஓகே. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் நீங்க இது பார்க்கணும் அப்படின்னா நான் ஒரு பேராமீட்டர் சர்ச் இண்டெக்ஸ்க்கு நான் ஒரு கன்வென்ஷன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட அப்ளிகேஷனுக்குள்ள போகணும் அப்படின்னா இதுதான் வந்து அப்ளிகேஷனோட கன்வென்ஷன். ஸோ இண்டெக்ஸ் மெயின் டபுள் கோட்ஸ்ல கொடுத்து நான் கொடுத்துருக்கிறது எக்ஸாக்டா பாருங்க. இண்டெக்ஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல மெயின்.
ஸோ மெயின்ன்ற ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள வேணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஓகே நான் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துட்டேன். எனக்கு சர்வர் வைஸ் நான் போகணும் அப்படின்னா ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஐபி அட்ரஸை கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கா சர்ச் பார்ல வந்துடும். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோர்ஸ் இஸ் நத்திங் பட் த லாக் பாத். லாக் பாத் நம்ம என்ன கொடுத்தோம், வார் லாக் சிஸ் லாக். ஸோ நம்மளோட பாத் வேணும் அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டைப், நம்மளோட ஃபைல் நேம் என்ன, சிஸ்லாக், அது வேணும்னாலும் அடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ நேமிங் கன்வென்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பை டிஃபால்ட் எங்கேயாவது ஓகே நீங்கள் எப்படி ஸ்ப்ளங்க்ல queries எழுதுவீங்கன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வித் த ஹோஸ்ட் நேம் அண்ட் நெக்ஸ்ட் வித் த லாக் பாத் தட் இஸ் த சோர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வித் த ஃபைல் நேம் தட் இஸ் த சோர்ஸ் டைப் அப்படின்றத நம்ம கிளியராக அவனுக்கு சொல்லணும். ஓகே ஸோ செட்டப் எல்லாமே பண்ணிட்டோம். ஓகே செட்டப் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி லாக் கீவேர்டு வச்சு மானிட்டர் பண்ண போறோன்றதை பார்க்கலாம். ஓகே 1 minute again.
Okay. Can you hear me? Yes, sir. Yeah. Yes, sir. Sorry. Yes, sir. Okay. So இப்போ லாக்ஸ் மானிட்டரிங் பத்தி உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகரேஷன்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஆனா நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ டூல் கான்ஃபிகரேஷன் செட்டப் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம டூல் எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றது தான் பார்க்க போறோம். Everyone is clear, right? Clear. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம லாக் இப்போ எல்லாமே செட்டப் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நேமிங் கன்வென்ஷனுமே பண்ணிட்டோம். இதை இன்னும் டிஃபால்ட்டா நம்ம பண்ணணும், ரொம்ப சிம்பிளா பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க லாக்ஸ்ல ஸ்க்ரீன்ல பாத்தீங்களா ஒரு லாக்ஸ், நீங்க ஏதாவது ஒரு கீவேர்ட் சொல்லுங்க, அது எப்படி நம்ம மானிட்டர் பண்ணலான்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஜஸ்ட் டெல் மீ எனி கீவேர்ட், யாராவது ஒருத்தர், whatever is in the log. ஒருத்தர் பேனர் பின் பண்ணிருக்கீங்க. ஓகே, லெட்ஸ் செக் இட் அஸ் பேனர் தென். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டபுள் கோட்ஸ்ல ஜஸ்ட் பேனர்னு டைப் பண்றேன். சரி, என் லாக்ஸ்ல அது எத்தனை வாட்டி ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 516 ஈவெண்ட்ஸ். ஜஸ்ட் நான் கீவேர்ட் மட்டும் என்டர் பண்றேன். ஏன் அப்படின்னா என்னோட என்னோட மாஸ்டர் சர்வர்ல எனக்கு இப்போ தெரியும், உங்களுக்கும் தெரியும், நம்ம ஒரே ஒரு சர்வர் வச்சிருக்கோம், ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் ரன் பண்றோம் அப்படின்ட்டு. அதனால நான் டைரக்டா அந்த கீவேர்டையே ரன் பண்ணி பாத்துக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பேனர்ன்ற கீவேர்ட் என்னென்ன இதுல இருக்கோ அது எல்லாமே கிளியரா நம்ம பாக்குறோம். ஓகே, ஸோ பேனர்ன்ற கீவேர்ட் நம்ம எங்க இருக்கு அப்படின்னா எந்த கீவேர்ட்ல இருக்கோ அது நம்ம கிளியரா காட்டிடுது. ஸோ அது ஒவ்வொரு லாக்ல இருக்கிறப்போ நம்மளுக்கு இதை கிளியரா நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிடுது. ஸோ லாக் அப்படின்றது நம்மளுக்கு என்ன மாதிரி கீவேர்டு வேணுமோ அதை வச்சு சர்ச் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி லாக் இஸ் நத்திங் பட் கம்ப்ரிஸ்ட் ஆஃப் லாட் ஆஃப் கீவேர்ட்ஸ். நம்மளுக்கு என்ன கீவேர்டு வேணுமோ அதை வச்சு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மானிட்டரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரே ஒரு சர்வர், அதனால நம்ம ஒரு கீவேர்டு வச்சு பார்க்குறோம். டேக் இன் கேஸ் நம்ம கிட்ட 100 சர்வர்ஸை கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எல்லா சர்வர்லையுமே மேனுவலாக லாகின் பண்ணி இந்த ஸ்பெசிஃபைட் கீவேர்டு சர்ச் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நம்ம 100 சர்வர்ஸ் இல்லை 1000 சர்வர்ஸ் ப்ளஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு கமாண்ட், ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு என்ட்ரி வச்சு நம்மளுக்கு என்னென்ன சர்வரில் அந்த வேர்ட்ஸ் வந்தது, எந்தெந்த சர்வர்ஸ்ல அந்த என்ட்ரிஸ் இருந்தது, கீவேர்ட்ஸ் இருந்தது ஈஸியாக நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுதான் ரியல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோமே. நம்ம கிட்ட ஒரு சர்வர்ன்றதுனால நம்மளுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனால் ரியல் டைம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 சர்வர்ஸ் ப்ளஸ் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு கீவேர்டுக்காக ஒவ்வொரு சர்வரும் லாகின் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன், 100 சர்வர்ஸ் லாகின் பண்ணி பார்க்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு. ஆனா ஒரு கீவேர்டு வச்சு பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க கூகுள் இந்த URL எடுக்கிறேன். இப்போ நீங்க வந்து லாக்ல பாக்குறோம், நம்ம அப்ளிகேஷன்ல ஒரு ரிக்குவயர்மெண்ட் வருது, இந்த ஸ்பெசிஃபைடு URL யாரா இருக்கவங்க எல்லாருமே நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, சார் வாய்ஸ் கேட்கல சார்.
Hello, 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 hello. Can you hear me? Yes, yes. இல்ல எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் ஜூம்ல கொஞ்சம் மீட்டிங் ஆகுது, மியூட் போயிடுது அடிக்கடி. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு ஸ்பெசிஃபைடு யூஆர்எல் சர்ச் பண்ணணும் அப்படின்றப்போ எனக்கு இப்போ ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி ஒன்று வரும். என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் யூஆர்எல் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணா என்னென்ன சர்வர்ல இது என்ட்ரிஸ் விழுந்ததுன்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பெசிஃபைட் யூஆர்எல் மட்டும் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளியரா எடுத்து கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது எந்த டைம்ல வந்தது, எந்த லாக்ல வந்தது, என்ன மாதிரி இருக்கு டேட்டாஸ்ன்றது கிளியரா நம்மளுக்கு தெரியும். அது மொசிலா வழியா யாரெல்லாம் லாகின் பண்ணாங்கன்ற வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இட் வில் பி கிவிங் அ கிளியர் இன்ஃபர்மேஷன். எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிளியரா கொடுத்துரும். ஸோ தட் நம்மளுக்கு கீவேர்டு வச்சு சர்ச் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். இது ஏன் மானிட்டரிங் ரியல் டைம்ல பண்ணுவாங்களான்னு கேட்டா பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனோட யூசேஜ், அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்றது, என்ன மாதிரி லாக்ஸ் வைக்கிறது, எரர் அண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்றது மட்டுமே கிடையாது லாக் மானிட்டரிங். ஸோ லாக் மானிட்டரிங்ன்றது எல்லா கீவேர்ட்ஸுமே ஸ்பெசிஃபைடா யூஸ் பண்றது தான். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எப்படிலாம் ஸ்பெசிஃபைடா யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னா வேற யூஆர்எல் சர்ச் பண்றேன் அப்படின்னா, ஓகே ஐம் ஜஸ்ட் டேக்கிங் another URL இந்த லாக்ல இருந்து நான் அந்த யூஆர்எல் மட்டும் பிளேஸ் பண்ண போறேன் அப்படின்னா we can just go and place it over here. ஸோ இந்த யூஆர்எல்ஸ் எத்தனை வந்ததுன்னா 680 அப்படின்னா அத்தனை வாட்டி அந்த யூஆர்எல் யாரோ ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, அத்தனை லாக்ஸ் அதில் வந்திருக்குன்றதை நம்ம கிளியரா பார்த்துடலாம். ஸோ பி ஷியோர் ஆஃப் வாட் யூஆர் ட்ரைங். நம்ம என்ன லாக்ல என்டர் பண்ண போறோம், என்ன கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு வேணுன்றதை ரொம்ப ஸ்பெசிஃபைடா நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ லாக் மானிட்டரிங் அப்படின்றது சொல்றது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் சிம்பிள் தான், ஆனால் ரியல் டைம்ல அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஓகே. ஸோ சர்ச்சிங் அண்ட் கீவேர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது. நம்ம அது கொஞ்சம் ஸ்பெசிஃபைடா சர்ச் பண்ணணும். கமாண்ட்ஸ் நம்ம ரன் பண்றப்போ இது ரியல் டைம்ல டெவாப்ஸ் இன்ஜினியரிங்ல ஸ்ப்ளங்க் எப்படி இடம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ப்ளங்க் எப்படி வந்ததுன்னா, இப்போ ஸ்ப்ளங்கை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் நம்ம எல்லா டூல்ஸுமே யூஸ் பண்ணுவோம். எத்தனையோ டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் லாகுக்குன்னு ஸ்பெசிஃபைடா அப்ளிகேஷன் லாகுக்குன்றது ஸ்ப்ளங்க் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் லாக்ஸுமே நம்மளோட மானிட்டரிங்ல இருக்கும். ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டா அந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் செட்டப் பண்ணி என்விரான்மெண்ட் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ ஒரு லாகுக்காக நம்ம தனியாக ஒரு டீம் வச்சு பார்க்க முடியாது. ஸோ அதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு நம்மளால மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த லாக் மானிட்டரிங்கை நம்ம எடுத்துக்கணும். ஸோ லாக் மானிட்டரிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அதை நம்ம ஸ்ப்ளங்க் வழியா ரியல் டைம்ல பண்றாங்க. ஸோ நீங்க வேற என்ன டூல்ஸ் லாக் மானிட்டரிங் இருக்குன்னு கேட்டால் ELKன்னு ஒன்று இருக்கு, கிபானா லாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா அது இப்போதான் ரீசெண்டா வந்ததுனால ரொம்ப மோஸ்ட் எஃபிஷியண்டா எல்லா டீமுமே அது யூஸ் பண்ணாது. ஸோ எல்லா டீமுமே யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய வரும். அதனால தான் நம்ம ஸ்ப்ளங்கை ஸ்பெசிஃபைடா செலக்ட் பண்ணோம். ஓகே. ஸோ செட்டப் எல்லாமே இதுதான், ரொம்ப சிம்பிளான செட்டப் தான். எப்பவுமே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிளியரா பார்த்துடலாம். ஸோ இப்போ இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ கெஸ் ஸோ யோகேஷ் 10,000 லாக்ஸ்ன்னு எப்படி சொல்றோம் அப்படின்னு. ஸோ இந்த லாக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லைன்ஸ் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 10,000 அப்படின்றது என்னோட லாக் சாம்பிள் லாகோட கண்டென்ட் சைஸ் அது. ஸோ அதுதான் நம்ம இந்த லாக்ஸ்ல பாக்குறோம். ஸோ அதை நான் இங்க மேப் பண்ணோடனே ஸ்ப்ளங்க்ல எனக்கு 10,000 ஈவெண்ட்ஸா அது காட்டுது. ஸோ ஒன் ஈவெண்ட் வில் பி கன்சிடர்ஸ் ஒன் லைன். ஸோ இட் வில் பி கன்சிடர்ஸ் 10,000 ஈவெண்ட்ஸ். And I guess so Karthik as one slave we have ensured that it is more than ஸ்கிரிப்டிங் பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங் எடுத்துப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ ஸ்கிரிப்டிங்ன்றது ஷெல் ஸ்கிரிப்டிங்காகவும் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி ஸ்கிரிப்டிங் இருந்தாலும் நம்ம அதை எடுத்து பண்ணலாம். ஓகே. ஸோ ஷெல் ஸ்கிரிப்டிங்ல பார்த்தீங்கன்னா தான் அது ரியல் டைம்ல இஃப் அண்ட் வைல் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு அதை ரன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கிரிப்டிங்ன்றது ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். அது ஒரு செப்பரேட் டீமுமே பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ ஸ்கிரிப்டிங் டீம்னே ஒன்று இருக்கும். சம்டைம்ஸ் அது நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல வச்சிருப்பாங்க. அவங்களே ஒவ்வொருத்தர் பண்ணிட்டு அதை ஸ்ப்ளங்க் டீமுக்கு கொடுத்தோடனே அவங்க இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்கிரிப்டிங்கிறது நம்ம தனியாக கற்றுக்கணுன்றது இல்லை, பை டிஃபால்ட் ரியல் டைம்ல போனாலே நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ என்னென்ன வேரியபிள்ஸ் மட்டும் தான் நம்ம மாற்றோம், எந்த லாக் மானிட்டர் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் மானிட்டர் பண்றதுன்றத மட்டும் நம்ம பார்த்து மானிட்டர் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம